ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே ஐயா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹரே ஷாதரா சந்தாரா சந்தாரா சம்பாரா சதரேச்சே. Hallelujah, hallelujah, praise Lord, praise Lord, மன்னுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, இந்த கால வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே, முத பாதத்திலே நிற்கிற கிருபையை இந்த அடிமைக்கு கொடுத்ததற்காக கோடான கோடி நன்றி சுவாமி. இயேசுவே, என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக கட்டுகளிலிருந்து விடுதலை. பிரைஸ் லார்ட். ரோமர் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்க. அந்தோ இறங்கத்தக்க மனிதன் நான், சாவுக்குள்ளாகும் இந்த உடலினின்று என்னை விடுவிப்பவர் யார்? பிரைஸ் லார்ட். பவுல் என்ன சொல்றான்னு பாருங்க. பரிதாபமான மனிதன் நான், பாவக்கட்டுகளிலிருந்து என்னை விடுவிப்பவன் யார் என்று கேட்கிறார். பிரைஸ் லார்ட். இன்று ஏராளமான மக்கள் எங்களை பாவக்கட்டுகளில் இருந்தோம், சாபக்கட்டுகளில் இருந்தோம், நோயின் கட்டுகளில் இருந்தோம், பேயின் கட்டுகளில் இருந்தோம், மரண கட்டுகளில் இருந்தோம், எங்களை விடுவிப்பவர் யார் என்று இயங்குகிறார்கள். பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, குடிவழக்கத்தில் இருந்தோம், சூதாட்டத்தில் இருந்தோம், விபச்சாரத்தில் இருந்தோம், என் கணவனை விடுவிப்பவர் யார்? மணிக்கணக்கா டிவிக்கு முன்னால் உட்கார்ந்து சினிமா படங்களையும் சீரியல்களையும் தெய்வ பயமே இல்லாமல் பார்த்து பாவம் செய்கிற என் மனைவியை விடுவிப்பவர் யார்? போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டு செல்போனுக்கும் தகாத உறவுகளுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற எங்கள் பிள்ளைகளை விடுவிப்பவர் யார்? புறணிக்கும் பொய்யுக்கும் கோல் சொல்றதுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கும் எங்கள் மாமியாரை விடுவிப்பவர் யார்? இடைவிடாது முறுமுறுத்து கொண்டு இருக்கும் என் மாமனாரை விடுவிப்பவர் யார் என்று ஒரு கூட்ட மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட். இன்னொரு கூட்ட மக்கள் உண்டிர் பிரியத்திற்கும் உறக்கத்திற்கும் அடிமைப்பட்டு கிடக்கும் எங்களை விடுவிப்பவர் யார்? விபச்சாரத்திற்கும் குடிக்கும் போதைப் பொருட்களுக்கும் ஓரின சேர்க்கைக்கும் பொய்யுக்கும் புறணிக்கும் சண்டைக்கும் சச்சரவுகளுக்கும் சிலை வழிபாடுகளுக்கும் பேபிசாசு பிள்ளை சூனிய கட்டுகளில் இருந்தும் எங்களை விடுவிப்பவர் யார் என்று ஒரு கூட்ட மக்கள் அங்கலாய்க்கிறார்கள். பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, கவனிங்க. எல்லாவித கட்டுகளில் இருந்தோம் உங்களை விடுவிப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆமென், ஆமென். மனு குலத்தை பாவக்கட்டுகளில் இருந்தும் சாபக்கட்டுகளில் இருந்தும் பேயின் கட்டுகளில் இருந்தும் நோயின் கட்டுகளில் இருந்தும் மரண கட்டுகளில் இருந்தும் விடுவிப்பதற்காகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார். ஏராளம் பாடுகள் பட்டு இரத்தம் சிந்தி சிலுவையிலே மரித்து மனு குலத்தை மீட்டிருக்கிறார். ஆமென். பிரைஸ் லார்ட். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படியுங்க. பாவம் செய்து வருகிறவர்கள் அலகையை சார்ந்தவர், ஏனெனில் தொடக்கத்திலிருந்து அலகை பாவம் செய்து வருகிறது. ஆகவே அலகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. அலகையின் செயல்களை தொலைக்கவே மனுமகன் தோன்றினார்.
Praise the Lord. பாவத்துக்கும் சாபத்துக்கும் மரணத்துக்கும் அடிமைப்படுத்திய சாத்தானை நம் ஆண்டவர் மரணத்தாலே ஜெயித்து விட்டார். Praise the Lord. சாத்தான் ஆதி முதற்கொண்டு பாவம் செய்து வருகிறான். ஆதி முதற்கொண்டு அவன் பொய்யன், திருடன், ஏமாற்றுக்காரன், வஞ்சிப்பவன். மனிதரை வஞ்சித்து ஏராளம் பாவங்களை செய்ய வைத்து நரகத்திலே தள்ளிவிடுகிறான் சாத்தான். பிரியமானவர்களே, விழிப்பாயிருங்கள், ஏமாந்து போய் விடாதீர்கள். பாவம் செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். குடிக்கும், விபச்சாரத்திற்கும், போதை பொருட்களுக்கும், புறணிக்கும், பொய்யுக்கும், சண்டைக்கும், சச்சரவுகளுக்கும், ஓரின சேர்க்கைக்கும், சிலை வழிபாட்டுகளுக்கும் யாரெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ அவர்கள் சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். சாத்தான் ஒரு நாள் உங்களை நித்திய நரகத்திலே தள்ளிவிடுவான். பிரியமானவர்களே, உங்களுக்கு நித்திய வாழ்வு வேணுமுனாக்கும், பரலோக வாழ்வு வேணுமுனாக்கும், பேரின்ப வீட்டை அடைய நீங்கள் ஆசைப்படுறீங்கனாக்கும் மனமாறுங்க. மனமாறுங்க, இப்பொழுதே மனமாறு, இனி காலம் செல்லாது. மனமாறி ஆண்டோடைய பாதத்தில் விழுங்க, பாவ அறிக்கை செய்யுங்க. ஐயா, நான் பாவம் செஞ்சிட்டேன் ஐயா சொல்லுங்க. பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் நித்திய பேரின்ப வீட்டை சுதந்திரித்துக் கொள்ளலாம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒரு சகோதரன் என்கிட்ட வந்தார். அவர் இப்படியா சொன்னார், சிஸ்டர், நான் புளியம்பட்டி அந்தோனியார் கோயிலுக்கு போகிறேன். ஆடு வெட்டி அந்தோனியாருக்கு பலி ஒப்பு கொடுக்க போகிறேன். இது 7வது வருஷமாக போய்கிட்டு இருக்கிறேன். என்னை கொஞ்சம் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், என்ன கருத்துக்காக போகிறீங்க சகோதரா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சிஸ்டர், சின்ன வயசில் சொத்துக்கு ஆசைப்பட்டு என்னுடைய ஒரே தம்பியை கொலை செய்துட்டேன். இப்போ எனக்கு குற்றப்பழி உணர்வு வாட்டுது. இந்த பாவக்கட்டிலிருந்து விடுதலை ஆகணும். ஆகவே அந்தோனியார் தான் வல்ல சக்தி உள்ள தெய்வங்கிறது எனக்கு தெரியும். ஆகவே அந்தோனியார் எனக்கு பூர்ணமாக விடுதலையை தருவார்னு சொல்லி நம்பி வருஷம் நான் அவர்கிட்ட போகிறேன். உயிருள்ள நாள் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் நான் ஒரு ஆடு வெட்டுவேன்னு சொல்லிட்டு நேர்த்திக்கடை வச்சுட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, மிருகங்களின் இரத்தம் உங்கள் பாவங்களை போக்க வல்லது அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே மனிதருடைய பாவங்களை போக்க வல்லதாக இருக்கிறது. எந்த மனிதராலும், எந்த புனிதராலும், எந்த தூதராலும் உங்களை பாவக்கட்டுகளில் இருந்து விடுதலை செய்யவே முடியாது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாயிருப்பீர்கள். ஆமென். யார் விடுதலை கொடுக்கணுமா? மகன் விடுதலை கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுத்தா தான் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாக இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அங்கேயும் இங்கேயும் போயிட்டு எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. விடுதலை கிடைக்காது. யார் உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும்? மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் மட்டுமே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தரை திரும்பி பார்த்து நான் சொல்கிறத இப்போ சொல்லுங்க. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால், மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாக இருப்பீர்கள். யார் உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும்? மகன் விடுதலை கொடுக்கணும். ஜெபிங்க. அவர் விடுதலை கொடுக்கிறதுக்காகவே பூமிக்கு வந்தார். நம்மளை ரட்சித்து பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே பூமிக்கு வந்தார். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், உங்களுக்கு விடுதலை தருவேன், உங்களுக்கு சாந்தி தருவேன், உங்களுக்கு சமாதானம் தருவேன், உங்களுக்கு நித்திய பேரின்ப வீட்டை தருவேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுதலை நாயகன். பிரியமானவர்களே, அவர் எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார். எங்கே இருக்கிறாரு? நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளே எதற்காக இருக்கிறார்? நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவும், நமக்கு விடுதலை கொடுப்பதற்காகவும், நம்மை பரலோகம் கூட்டி சேர்ப்பதற்காகவுமே இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆசீர்வாதத்திற்காகவும் விடுதலைக்காகவும் வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் ஓடுகிறீர்களே, உங்களுக்கு விடுதலை கிடைக்குமா? உங்களுக்கு நிம்மதி கிடைக்குமா? உங்களுக்கு சாந்தி கிடைக்குமா? உங்களுக்கு சமாதானம் கிடைக்குமா? யார் உங்களுக்கு விடுதலை கொடுப்பா?
இயேசு கிறிஸ்து. ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம், என்னே ஆனந்தம். ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, இரண்டாவதாக இறை வார்த்தை உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 31-32 வசனங்களை படியுங்க. இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அருமையான வசனம் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என் வார்த்தைகளை தொடர்ந்து கடைபிடித்து வந்தால், என்ன சொல்றாரு? என் வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானித்து அதை வாழ்வாக்கினால், நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் என் சீடர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையை அறிந்து கொள்வீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும். என்னங்க அந்த உண்மை? இயேசுதாங்க அந்த உண்மை. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எப்படியாக சொல்கிறார்? நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன், என் வழியாக அல்லாமல் ஒருவனும் பரலோகம் போய் சேர முடியாது. அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, உண்மை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, இறை வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து அனுசரித்து வந்தால், தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் நீங்கள் என் சீடர்களாக இருப்பீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு சீடர்களாக மாறுவதற்கு ஆசைப்படுங்க, பக்தர்களாக இருக்கக்கூடாதுங்க. யாரா இருக்கணும்? சீடர்களாக இருக்கணும். ஆண்டவரை பின்பற்றணும். இறை வார்த்தையை இரவும் பகலும் வாசித்து தியானியுங்க. அப்பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு சீடர்களாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவு உங்களுக்கு கிடைக்கும். அவரை பற்றி அறிகிற அறிவு உங்களுக்கு கிடைக்கும் பொழுது விடுதலை கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, விடுதலை வேணும்னு அங்கே இங்கே போய் சுற்றி அலையாதீங்க. உங்கள் கையில் இருக்குங்க வேத புத்தகம், எடுத்து படியுங்க. கட்டுகளில் இருந்து உங்களுக்கு பூரண விடுதலை கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். இன்று திருச்சபையில் இருக்கிற ஒரு பரிதாபமான நிலை என்னன்னாக்கும், 99% கிறிஸ்தவர்களுக்கு வேத வசனம் தெரியாது, பைபிளை படித்ததே கிடையாது. இங்கே ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கிறாங்க. தொடக்க நூலில் இருந்து திருவழிபாடு வரைக்கும் நான் ஒரு முறை படிச்சிருக்கிறேன்னு சொல்கிறவங்க உண்டா? கிடையாதுங்க. அப்போது 99% மக்கள் இறை வார்த்தையை படித்து தியானிக்கலைன்னு சொன்னாக்கும், இன்னைக்கு 99% மக்கள் திருச்சபையிலே கட்டப்பட்டவர்களாக கிடக்கிறார்கள், 50 கட்டுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக கிடக்கிறார்கள். ஆக பிரியமான மக்களே, இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, அது ஏன் நடந்துச்சு, இது ஏன் நடந்துச்சுன்னு கேட்கறதுக்கு பதிலாக இறை வார்த்தையை படிங்க. உண்மை உங்களை விடுதலை செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை செய்வார். பிரியமானவர்களே, திருச்சபையின் தலைவர்களே, அப்பாவி மக்களை பொய் மேலே வழி நடத்தி, இருட்டுக்குள்ளே வழி நடத்தி அவர்களை நாசப்படுத்தி விடாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவை நோக்கி வழி நடத்துங்கள். அவரே உண்மை, அவரே நிஜம், அவரே உண்மையான கடவுள், அவரே அதி சீக்கிரத்தில் வரவிருக்கிறார், அவரே உங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கவிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் ஆண்டவருடைய போதனையை தெளிவாக புரிந்து கொள்ளாமல் அவரை விட்டு கடந்து சென்று விட்டார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து 12 திருத்தூதர்களை பார்த்து, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். அதற்கு பேதுரு என்ன சொல்றாரு? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம்தானே உள்ளது, நாங்கள் எங்கே போவோம் என்று கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். காரணம் என்னங்க? பேதுரு ஆண்டவர் கூடவே இருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு 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 அதை கடைப்பிடித்து வந்தார், அதை வாழ்வாக்கி இருந்தார், அவருடைய உண்மை சீடனாக இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பேதுருவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தெளிவான அறிவு இருந்தது. காரணம் என்ன?
அவர் இறை வார்த்தையை ஆண்டவர் பேசுகிறலாம், அவர் போதிச்ச இடம்லாம் இவரும் கூடவே போனார்ல, எல்லாவற்றையும் கேட்டு அவர் வாழ்வாக்கினார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை பற்றி தெளிவான அறிவு அவருக்கு இருந்தது. ஆகவே தான் ஆண்டவரே நீதான் மேசியா, நீதான் மீட்பர், நீதான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி, உம்மை தவிர நாங்கள் யார் இடத்துல போவோம் அப்படின்னு கேட்குறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு திருச்சபையின் தலைவர்கள், துறவற சபையின் தலைவர்கள் கூட ஏராளம் பேர் இருக்கிறாங்க. இந்த தலைவர்கள் எல்லோரும் இந்த வேத புத்தகத்தை ஒரு முறையாவது படிச்சிருக்கிறாங்களா? கொஞ்சம் அலசி பாருங்க. திருச்சபையின் தலைவர்களே, துறவற சபைகளின் தலைவர்களே, தலைவிகளே, தலைமை பொறுப்பில் இருக்கிற அத்தனை பேரும் கேளுங்க, வேத புத்தகத்தில் படிச்சிருக்கீங்களாங்க? இந்த வேத புத்தகத்தை கையில் எடுத்து ஒரு முறையாவது நீங்கள் படித்து தியானிச்சிருக்கிறீங்களா? இல்லைனாக்கா தேவனுடைய மக்களை வழி நடத்துறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லைங்கிறத தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமான தலைவர்களே, ஒரு காரியம் செய்யுங்க. ஒரு பேப்பர் எடுத்து இப்படியாக எழுதுங்க. நான் வேத புத்தகத்தை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும், தொடக்க நூல்லேருந்து திருவழிபாடு வரைக்கும் ஒரு முறை கூட நான் படித்து தியானிக்காத காரணத்தினாலும், இயேசுவுக்கு உண்மையான சீடனாக இருக்க தகுதியில்லாத காரணத்தினாலும், இயேசுவை பற்றிய பூரண அறிவு எனக்கு இல்லாத காரணத்தினாலும் நான் இந்த தலைமை பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லி எழுதி கொடுத்து விடுங்க. எழுதுவீங்களா? யாருமே எழுத மாட்டாங்க. இன்றைக்கி சபையே எதில் அடிமைப்பட்டு கிடக்குது? பணத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்குது, பதவிக்கு அடிமைப்பட்டு கிடக்குது. இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லாரும் இந்த ஜாதியை சேர்ந்தவங்க. ஆகையால் இந்த ஜாதியிலேருந்து தான் பிஷப்பு வரணும். இந்த பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஜாதியை சேர்ந்தவங்க. ஆகவே அந்த ஜாதியிலேருந்து தான் எங்களுக்கு பங்கு சாமியார் வேணும். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஜாதியிலேருந்து தலைவர்கள் வேணும். கேட்குறாங்களா இல்லையா? ஜாதி தலைவரித்தாடுகிறது, பணம் தலைவரித்தாடுகிறது, பதவி தலைவரித்தாடுகிறது. இயேசு எங்கே இருக்கிறாரு? இயேசு எங்கே இருக்கிறாரு? திருச்சபையில் இயேசுவே இல்லைங்க. திருச்சபை ஒரு பிஸ்னஸ் திருச்சபையாக மாறிக்கொண்டு வருகிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து, மனிதா இந்த சுருளேட்டை தின்னு அப்படின்னு சொல்கிறார். இந்த மனிதன் என்ன செய்கிறார்? எசேக்கியேல் அந்த சுருளேட்டை, இறை வார்த்தையை வாசித்து 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 நிரம்புகிறார். நிரம்பின பிறகு, இறை வார்த்தையால் நிரம்பின பிறகு, வயிற்றை நிரப்பிய பிறகு ஆண்டவர் ஒரு பணியை கொடுக்குறார். என்ன பணி? போய் ஆண்டவருடைய வார்த்தை இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட். திருச்சபையின் தலைவர்களே, இன்னைக்கு எத்தனை பேர் பதவியில் உட்கார்ந்துருக்கிறீங்க இறை வார்த்தை தெரியாமல்? ஆக ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உனக்கு இறை வார்த்தை தெரியலையா? நீ பைபிளை படித்து கரைச்சி குடிக்கலையா? அதை நீ வாழ்வாக்கலையா? உன் வாழ்வு மாறலையா? என்னை பற்றி அறிவு உனக்கு இல்லையா? என் மக்களை வழி நடத்துறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. வெளியேறிடு, இல்லை மனம் திரும்பு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்க. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு இப்பொழுது வாசிக்க கேட்டோம். அதை நீங்கள் வாசிங்க. வாசிக்க வாசிக்க வாசிக்க, வேத புத்தகத்தை வாசித்து வாசித்து தியானம் பண்ண உங்கள் வாழ்க்கை மாறுங்க. கட்டுகளில் இருந்து நீங்கள் பூரண விடுதலையை பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு சகோதரன் என்கிட்ட வந்தார். அவர் இப்படியாக சொன்னார், சிஸ்டர், விட முடியாத ஒரு பாவ பழக்கத்துக்கு நான் அடிமைப்பட்டு கிடக்கிறேன். பல இறை ஊழியர்கள்ட்ட கவுன்சிலிங்குக்கு போனேன், பல நற்செய்தி கூட்டங்களுக்கும் கடந்து சென்றேன். ஆனால் 1 வாரம் 2 வாரம் என்னால் பாவம் செய்யாமல் இருக்க முடியுது. அதுக்கு பிறகு திரும்பவும் அதே பாவத்தை தான் செய்கிறேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த குடும்ப நபர்கள் எல்லோரும் என்னை வெறுத்து ஒதுக்குறாங்க என்று கண்ணீரோடு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நான் அந்த மகனுக்கு என்ன அறிவுரை சொன்னேனாக்கும், காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் வேத புத்தகத்தை எடுத்து நீ வாசி. தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே இரு. ஆண்டவர் அற்புதம் செய்வார்.
1 மாதத்துக்கு பிறகு நீ என்னை வந்து பார் என்று சொல்லி அனுப்புனேன். பிரியமானவர்களே, அந்த சகோதரன் 1 மாதத்துக்கு பிறகு என்னை பார்க்குறதுக்கு வந்தார். நல்ல சிரிப்பு, நல்ல மகிழ்ச்சி. அப்போது என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டேன். நீங்கள் சொன்னபடியே முதல்ல ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வாசிக்க ஆரம்பித்தேன். பிறகு இந்த புத்தகத்தை கீழே வைக்கவே எனக்கு மனசு வரல சிஸ்டர். எப்பப்போ நேரம் கிடச்சிச்சோ அப்போல்லாம் எடுத்து வாசித்தேன். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் கூட நான் வாசித்தேன். நான் அந்த பாவ கட்டிலேருந்து பூரணமாக விடுதலை அடைஞ்சிட்டேன். அந்த பாவங்கிற சிந்தனை கூட, அதை செய்யணுங்கிற சிந்தனை கூட எனக்கு வரவே இல்லை என்று சொன்னார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. பாவ கட்டுகள்லேருந்து நீங்கள் விடுதலை அடையணுமா? வேத புத்தகத்தை எடுங்க. மருந்து உங்கள் கையில் இருக்குதுங்க. சாப்பிடு, வயிறு நிறையா சாப்பிடு, அப்போ உனக்கு விடுதலை கிடைக்கும். ஆமென். எரேமியா 23வது அதிகாரம் 29வது வசனத்தை படியுங்க. என் சொல் தீயை போன்றதல்லவா, பாறையை நொறுக்கும் சம்மட்டியை போன்றது அல்லவா என்கிறார் ஆண்டவர். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவருடைய சொல்லு தீயை போன்றது. பிரியமானவர்களே, சுட்டரிக்க வேண்டியதை சுட்டரிக்கும், நொறுக்க வேண்டியதை நொறுக்கும், உங்களுக்கு பூரண விடுதலையை கொடுக்கும். ஆமென். ஆமென். Praise the Lord. மூன்றாவதாக தூய ஆவியார் கட்டுகளிலிருந்து விடுதலையை கொடுக்கிறார். Praise the Lord. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் பிற்பகுதியை வாசித்து பாருங்கள். ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவியார் எங்குண்டோ அங்கு பூரண விடுதலை, பூரண விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. சிம்சோன் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மகனாகவும் அபிஷேகம் செய்யப்பட்ட மகனாகவும் இருந்தார். இந்த சிம்சோன் பிலிஸ்தியருடைய விளைச்சலை அழித்து போட்டு விட்டான். பிரியமானவர்களே, கோபம் அடைந்த பிலிஸ்தியர் இஸ்ராயல் மக்களிடம், சிம்சோனை எங்களிடம் ஒப்படையுங்கள், இல்லை என்றால் உங்களை அழித்து விடுவோம் என்று சொன்னார்கள். அதற்கு பின் என்ன நடக்கிறது என்று இப்பொழுது வாசிக்க கேட்போம். நீதித்தலைவர்கள் 15வது அதிகாரம் 13லேருந்து 14 வரை உள்ள வசனங்களை படியுங்க. அவர்கள் அவரிடம், இல்லை, நாங்கள் உன்னை பிடித்து கட்டி அவர்கள் கையில் ஒப்படைப்போம், நாங்கள் உன்னை கொல்ல மாட்டோம் என்றனர். அவர்கள் அவரை 2 புதிய கயிறுகளால் கட்டி பாறை பிளவிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தனர். அவர் லேகியை நெருங்கி வருகையில் பெலிஸ்தியர் கூச்சலிட்டு கொண்டு அவரை காண வந்தனர். ஆண்டவரின் ஆவி அவர் மீது ஆற்றலுடன் இறங்கியது. அவர் கையில் இருந்த கயிறுகள் நெருப்பில் எரிந்த சணலை போல் ஆக, அவர் கையில் இருந்த கட்டுகள் தளர்ந்து வீழ்ந்தன. Praise the Lord. பிரியமானவர்களே, 2 புதிய கயர்களால் சிம்சோனை கட்டுனாங்க. என்ன நடந்துச்சு? ஆண்டவருடைய ஆவியார் வல்லமையோடு சிம்சோன் மீது இறங்கிய பொழுது கட்டு தீப்பட்ட சணல் போல அந்து விழுந்தது, எரிஞ்சு போச்சு, பொசுங்கி போச்சு. ஹல்லேலூயா. இதாங்க தூய ஆவியானுடைய வல்லமை. தூய ஆவியானவர் எதிரிகளின் கையில் இருந்து உங்களை விடுதலை செய்வார். அவரை பற்றி கொள்ளுங்கள். தூய ஆவியார் ஆட்கொள்ளப்படும் பொழுது உங்களுக்கு எதிராக வருகிற எந்த மனிதருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. ஆமென். Praise the Lord. தானியேல் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். சித்ராக், மெசாக், அபேத்நகோ என்கிற 3 யூத இளைஞர்கள் கட்டளைகளை கடைப்பிடித்து தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருந்தார்கள். இந்த 3 பேரும் நேபுக்கத்நேசர் ஏற்படுத்திய பொற்சிலையை வணங்க மறுத்து விட்டார்கள். ஆகவே கோபமடைந்த இந்த அரசன் இந்த 3 இளைஞர்களையும் எரிகிற சூளையிலே தூக்கி எறியும்படி கட்டளையிடுகிறான். வீரர்கள் என்ன செய்கிறாங்க? இந்த 3 யூத இளைஞர்களையும் அவர்களுடைய மேல் போர்வையோடும் உள்ளாடையோடும் தலைப்பாகையோடும் அவர்கள் போட்டிருந்த எல்லா துணிகளோடும் சேர்த்து உருட்டி கட்டி 3 பேரையும் எரிகிற தீச்சூளையிலே வீசி எறிகிறாங்க. என்ன நடந்தது? பரலோக அக்கினி இறங்கி வந்தது. பரலோக அக்கினி இறங்கி வந்து இந்த பூலோக அக்கினியை செயலற்று போக செய்தது. இந்த 3 இளைஞர்களுடைய கட்டுகளை மாத்திரம் தூய ஆவியானவர் அறுத்து விட்டார். ஆமென். 3 பேரும் தீயில அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்து அரசன் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு வாசிக்க கேட்போம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். அதற்கு அவன், கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் 4 பேர் உலவுகிறதை நான் காண்கிறேன். அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லையே. மேலும் 4வது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல் தோன்றுகிறானே என்றார்.
Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, தூய ஆவியார் கடந்து வந்து தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருந்த இந்த 3 இளைஞர்களையும் அற்புதமாக காப்பாற்றினார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்க தூய ஆவியின் வல்லமையால் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கும் பொழுது அரசன் உங்களுக்கு எதிராக எழுந்தாலும் சரி, ஆண்டி உங்களுக்கு எதிராக எழுந்தாலும் சரி, தூய ஆவியானவர் உங்களை விடுவிப்பார். அரசனுடைய கையிலிருந்து உங்களை விடுவிப்பார். தீயவர்களுடைய தீக்கணைகளிலிருந்து தூய ஆவியானவர் உங்களை விடுவிப்பார். தீயவர்களுடைய தீ நாக்கிலிருந்து தூய ஆவியார் உங்களை விடுவிப்பார். தீயின் நடுவே நீங்கள் நடந்து சென்றாலும் தீ உங்களை சுட்டரிக்காது. தீயை போன்ற துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வந்தாலும் அது உங்களை நாசப்படுத்தாதபடி தூய ஆவியானவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். உங்களை சகல தீமையிலிருந்தும் விடுவிப்பார். ஆமென். பெந்தகோஸ்தே நாளன்று அப்போஸ்தலர்களும் சீடர்களும் விசுவாசிகளுமாக அமர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணிற்கு எடுத்து செல்லப்பட்ட பிறகு இந்த 120 பேரும் பயங்கர கவலையில் இருந்தாங்க, பயங்கர பயத்தில் இருந்தாங்க. இவர் மேலே போயிட்டாரே, அடுத்து என்ன நடக்குமோ என்று அங்கலாய்த்து கொண்டு இருந்த பொழுது, பெந்தகோஸ்தே எனும் நாள் வந்த பொழுது இந்த 120 பேர் மேலும் அக்கினி நாக்குருவமாக தூய ஆவியானவர் கடந்து வந்தார். பயந்து நடுங்கி கொண்டிருந்த இவர்களுக்கு வல்லமையை கொடுக்கிறார். அவருடைய கவலையிலிருந்து விடுதலையை கொடுக்கிறார். தூய ஆவியானவர் விடுதலை கொடுப்பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத்திமிக வல்லமையோடு வெளியில வந்தாங்க 120 பேரும். எந்த யூதர்களுக்கு பயந்து நடுங்கி ஒளிந்து கொண்டிருந்தார்களோ அவர்களை பார்த்து அத்திமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றினார்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, Hallelujah. செக்கரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே ஆகும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, உங்க ஆற்றலை கொண்டு பெரியதை சாதிச்சிடலாம்னு நினைச்சிடாதீங்க. உங்க கையில் இருக்க வல்லமையை வச்சு பெரிய காரியம் செஞ்சிடலாம்னு நினைச்சிடாதீங்க. ஆற்றலாலும் அல்ல, வல்லமையினாலும் அல்ல, ஆண்டவருடைய ஆவியால் மாத்திரம்தான் வல்ல பெரிய செயல்கள் நடக்கும். ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அபிஷேகத்திற்காக ஜெபியுங்கள், வல்லமைக்காக ஜெபியுங்கள், தூய ஆவியாருடைய பிரசன்னத்துக்காக ஜெபியுங்கள். உங்களுக்கு விடுதலை சத்தியமாக உண்டு. அவர் விடுதலை கொடுப்பவர். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. 4வதாக இறை ஊழியர்கள் வழியாக நமக்கு விடுதலை வருகிறது. தூய ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்ட இறை ஊழியர்கள் வழியாக நமக்கு விடுதலை வருகிறது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. யோவான் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படியுங்க. நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமான இறை ஊழியர்களே, மக்களை கட்டுகளிலிருந்து விடுதலை செய்வதற்காக ஆண்டவர் உங்களை தூய ஆவியாலும் இறை வார்த்தையினாலும் அபிஷேகம் செய்திருக்கிறார். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து விடாதபடி கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள். ஜெபத்திலும் தபத்திலும் உபவாசத்திலும் வேத வாசிப்பிலும் துதியிலும் நிலைத்திருங்கள். அப்பொழுது கட்டுகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களை கட்டவிழ்த்து போக விடலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Amen. Amen. Hallelujah. Hallelujah. பிரியமான இறை ஊழியர்களே, மக்களை மரண கட்டுகளிலிருந்தும் நோயின் கட்டுகளிலிருந்தும் பேயின் கட்டுகளிலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் பாவ கட்டுகளிலிருந்தும் விடுதலை செய்வதற்காக ஆண்டவர் உங்களை அபிஷேகம் செய்திருக்கிறார். ஆமென். Praise the Lord. Praise the Lord. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரண கட்டுகளிலிருந்து லாசரை எப்படி விடுவிக்கிறார் என்று நாம் பார்ப்போம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருவின் கல்லறைக்கு முன்னால் போய் நிற்கிறார்.
அப்போது கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி போடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். உடனே மார்த்தா ஓடி போய், ஆண்டவரே அடக்கம் செய்து 4 நாட்கள் ஆயிற்றே, நாற்றம் எடுக்குமே என்று சொல்கிறார். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ விசுவசித்தால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். யோவான் 11வது அதிகாரம் 43 44 வரை உள்ள வசனங்களை வாசியுங்க. இவ்வாறு சொன்ன பின் இயேசு உரத்த குரலில், லாசரே வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் சுற்றப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது. கட்டுகளை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கவனிங்க பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வல்ல செயலை செய்வதற்கு முன்னால் அவர் ஜெபம் செய்கிறார். கவனிங்க, வல்ல செயலை செய்கிறதுக்கு முன்னால ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்ணுகிறார். அதற்கு பிறகு விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார். உறுதிப்படுத்தின பிறகு உரத்த குரல்ல, லாசரே வெளியே வா. பிரைஸ் தி லார்ட். செத்தவன் உயிரோடு எழுந்து வந்தான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனை கட்டவிழ்த்து போக விடுங்கள். நல்லா கவனிங்க பிரியமானவர்கள், ஒரே வார்த்தையில் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 4 நாட்கள் ஆகிய அந்த மகனை பார்த்து வெளியே வா என்று ஒரு வார்த்தை சொல்ல லாசர் வெளியே வந்தார். அப்படிப்பட்ட வல்ல தெய்வத்துக்கு கட்டுக்களை அவிழ்ப்பதற்கோ கல்லறையை திறப்பதற்கோ பெரிய காரியம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த பணியை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் என்ன சொல்கிறார்? கல்லை புரட்டி போடுங்கள், கட்டுகளை அவிழ்த்து போக விடுங்கள். இறை ஊழியர்களாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க வேலை என்ன? கல்லை புரட்டி போடணும். கல்லுங்கிறது பாவங்க. பாவத்தை உடைச்சி எறியணும். பாவ கட்டுகளிலிருந்து மக்களை விடுதலை செய்யணும். அதுக்கடுத்து கட்டவிழ்த்து போக விடுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அத்திமிக வல்லமையோடு நம்ம நிரப்பி இருக்கிறாரு. என்ன செய்யறதுக்காக? மக்களை கட்டவிழ்த்து போக விடுவதற்காக நம்மளை வல்லமைப்படுத்தி இருக்கிறார் என்றால் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருக்கணும். பாவத்திலே மூழ்கி கிடக்கிற மக்களை, பாவத்திலே மரித்து கொண்டிருக்கிற மக்களை விடுதலை செய்யணும். பிரைஸ் தி லார்ட். கற்களை புரட்டி விடுவதும் கட்டவிழ்த்து போக விடுவதும் நமது கடமை. நீங்கள் நினைக்கணும் பிரியமானவர்களே, இயேசுவே நாமத்தினால கட்டவிழ்த்து மக்களை போக விடுங்க. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. மக்களை மரண கட்டுகளிலிருந்து விடுதலை செய்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார். அந்த வல்லமையை பேதுருவுக்கு கொடுத்தார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, பேதுருவை அந்த குரூப்பினுடைய மூத்தவராக இருந்ததுனால அவரை தலைவராக்கலங்க. பேதுரு ஆண்டவரை அறிந்திருந்தார், ஆண்டவரோடு இணைந்திருந்தார். ஆகவே தான் அவரை திருச்சபையின் தலைவராக ஏற்படுத்தினார். இங்கே பேதுருவுக்கு இந்த கொடையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். திருத்தூதர் பணி 9வது அதிகாரம் 40 42 வரை உள்ள வசனங்கள். பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். அவரது உடலின் பக்கமாய் திரும்பி, தபித்தா எழுந்திடு என்றார். உடனே அவர் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்க செய்தார். இறை மக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார். இது யோப்பா நகர் முழுவதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, பேதுரு என்ன செய்யறான்னு பாருங்க. என்ன செஞ்சார்? முதல்ல ஜெபம் செய்தார். மண்டியிட்டு ஜெபம் பண்ணார். இறை ஊழியர்களை நல்லா கவனிங்க. நான் எத்தனை வருஷம் ஊழியத்தில் இருக்கிறானாக்கும், என்னப்பா உனக்கு பிரச்சனை? ஐயா, எனக்கு வயிற்று வலி போகவே இல்லை ஐயா, பல வருடம். ஏசுவி நாமத்தில் குளமா போ 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 சுலமாயிடுச்சு. இது சரியா? நீ ஒரு சிலர் செய்கிறத நான் பார்க்குறேன். கையை அப்படியே 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 அப்படி அப்படி வச்சு அமுக்கிட்டு போவாங்க. இது என்ன? ஆண்டவர் டைம் எடுத்து ஜெபம் பண்ணார். பேதுரு டைம் எடுத்து மண்டிட்டு ஜெபம் பண்ணுறாரு ஒரு வல்ல செயலை செய்கிறதுக்கு முன்னால். இறை ஊழியர்களே, ஜெபிங்க, மண்டிட்டு ஜெபி.
பிறகு நீ குணப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேதுரு மண்டியிட்டு ஜெபித்த பிறகு விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டார். உறுதிப்படுத்தின பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோட இருக்கிறார், நிச்சயமாக அவர் வல்ல செயலை செய்வார் என்று உறுதியான மனதுடனே தபித்தா எழுந்திரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 எழுந்தாளா இல்லையா? எழுந்தாள். ஆக பிரியமானவர்களே, இந்த வல்ல செயலை செய்யும் ஆற்றலை ஆண்டவர் நமக்கு கொடுக்க பிரியமாக இருக்கிறார். இந்த வல்ல செயல் செய்யும் ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்ள வேணும்னாக்கோ அவருக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். ஆண்டவர் யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களுக்கு இந்த வல்லமையை கொடுக்கிறார். மக்களை மரண கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கும் வல்லமையை கொடுக்கிறார். அதே நேரத்தில் யாரெல்லாம் தகுதியுள்ள வாழ்க்கை வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்களுக்கும் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுலுக்கும் இந்த வல்லமையை கொடுத்தார். திருத்தூதர் பணி 20வது அதிகாரம் 9லிருந்து 10 வரை உள்ள வசனத்தை வாசித்து பாருங்க. 3வது மாடியிலிருந்து யூத்திக்குங்கிற ஒரு இளைஞன் கீழே விழுகிறான். மக்களான பிணமா தூக்கி எடுக்கிறாங்க. பவுல் அந்த மகனை தன்னோடு அணைச்சு கொள்ளும் பொழுது அவனுக்கு உயிர் வருகிறது. அவன் உயிர் பெற்று எழுந்தான். ஆகவே பவுலுக்கும் இந்த வல்லமையை ஆண்டவர் கொடுத்திருந்தார். பேதுருவும் பவுலும் மரித்து போனவர்களை மரணத்திலிருந்து விடுதலையாக்கும் வல்லமையை இவர்கள் பெற்றிருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த 2 பேரும் ஆண்டவருக்கு உகந்த பரிசுத்த பாத்திரமாக வாழ்ந்தார்கள். பேதுரு என்ன சொல்றாருன்னு பாருங்க. வெள்ளியோ பொன்னோ என்கிட்ட கிடையாது, ஆண்டவருடைய நாமம் என்கிட்ட உண்டு. பிரைஸ் தி லார்ட். பவுல் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன். வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். பிரைஸ் தி லார்ட். என்ன அருமையான மனிதர்கள்னு பாருங்க. பிரியமானவர்களே, இறை ஊழியர்களே, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எங்கே இருக்கீங்க? பினாமி பேரில் எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கிறீங்க? எவ்வளவு கருப்பு பணம் சேர்த்து வச்சுருக்கிறீங்க? எத்தனை பேங்க்கில் எத்தனை அக்கௌண்ட்டு உங்களுக்கு இருக்குது? உண்டு குடித்து உறங்கி உல்லாச வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவர் உங்களை நம்பி இந்த கொடையை கொடுப்பாரா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்களை நம்புவார் ஆண்டவர்? நம்ப முடியுமா? சிந்திச்சு பாருங்க. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வல்ல செயல்களை செய்யும் ஆற்றல் உங்களுக்கு வேணும். ஆசையாக இருக்குது, நானும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன், எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்ல நீங்கள் என்ன செய்யணும்? நம்பர் 1, மனம் மாறுங்க. மனம் மாறுங்க. பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற சொத்தையும் பணத்தையும் ஏழைகளுக்கு எடுத்து கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். 2வதாக கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள். பிரைஸ் தி லார்ட். 3வதாக அழைத்த அழைப்பின் மேன்மையை உணர்ந்து பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருங்கள். பிரைஸ் தி லார்ட். 4வதாக விசுவாசத்தில் வேரூன்றி இருங்கள். 5வதாக இயேசுவுக்காகவும் நற்செய்திக்காகவும் பாடுகள் படவும் இரத்தம் சிந்தவும் ஜீவனை கொடுக்கவும் தயாராக இருங்கள். 6வதாக உங்களிடம் இருக்கும் எல்லாவற்றையும் இழந்து விடுங்கள். இயேசுவை மாத்திரம் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது மரணக்கட்டுகளில் இருக்கும் மக்களுக்கு விடுதலை கொடுக்கும் வல்லமையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2வதாக நோயின் கட்டுகளிலிருந்து மக்களை விடுதலையாக்குங்கள். பிரியமான இறை ஊழியர்களே, முதல்ல மரணக்கட்டுகளிலிருந்து மக்களை விடுதலையாக்குங்கள் என்று படித்தோம். இப்போது நோயின் கட்டுகளிலிருந்து மக்களை விடுதலையாக்குங்கள். பிரைஸ் தி லார்ட். இன்று ஏராளமான மக்கள் எய்ட்ஸ் வியாதிக்கும் கேன்சர் வியாதிக்கும் டிபி வியாதிக்கும் மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகளுக்கும் மன அழுத்தத்துக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். இப்படிப்பட்ட நோய்க்கு அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களை விடுதலை செய்வது உங்க கடமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மார்க் 16வது அதிகாரம் 17-18 வசனங்களை படியுங்க. நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருள் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்கள் ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது,
அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு ஆழ்ந்த விசுவாசத்தோடு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு நோயுற்றோர் மீது கைகளை வைத்து ஜெபித்தால் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார். அல்லேலூயா. யார் சொல்றது? ஆண்டவர் போய் சொல்வாரா? சொல்ல மாட்டார். உங்களுக்கு ஆண்டவர் மீது ஆழ்ந்த விசுவாசம் இருக்குதுனாக்கா, விசுவாசம் இருக்குதா இல்லையா? இருக்கு. விசுவாசம் இருக்குதுனாக்கா நோயுற்றோர் மீது கரங்களை விரித்து செபியுங்க. சத்தியமா அவர்களுக்கு பூரண விடுதலை கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால கட்டளை இடுங்க. இயேசுவின் நாமத்தினால சுகமாவார்கள். ஆவாங்களா? ஆக மாட்டாங்களா? ஆவாங்க. ஐயோ, நான் சொன்னா சுகமாகுவாங்களோ ஆக மாட்டாங்களோ தெரியலையே, சரிப்பா நான் உனக்காக ஜெபிக்கிறேன், போயிட்டு வா என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு இந்த வல்லமையை கொடுத்துருக்கிறாருன்னு நீங்கள் விசுவசிக்கிறீங்கனாக்கும் விசுவாசத்தோடு கையை நீட்டி செவிங்க. விசுவாசத்தோடு கையை நீட்டி ஜெபிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணுங்க. நீங்கள் அசுத்தமாக இருந்துக்கிட்டு கை நீட்டி ஜெபிச்சிங்கனாக்கும் சுகம் கிடைக்குமா? கிடைக்காது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் வழியாக ஏராளம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். இந்த நாட்களிலே ஏராளமான மக்களுக்கு இறை ஊழியர்கள் வழியாக ஆண்டவர் சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரியமான இறை ஊழியர்களை கவனிங்க. அப்படியாக ஆண்டவர் உங்களை உபயோகித்து வல்ல செயல்களை செய்கிறார் என்றால் ஏராளமான மக்கள் உங்கள்கிட்ட கூடி வருவாங்க. உண்டா இல்லையா? கூடி வருவாங்க. எங்கே விடுதலை நடக்குதோ, எங்கே சுகம் இருக்குதோ, அங்கே மக்கள் கூட்டமாக கடந்து வருவார்கள். அப்படியாக கடந்து வந்து, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர், நீங்கள் ஜெபிக்கும் போது எனக்கு குடம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யணும்? ஆமாம், காலரை தூக்கி ஆமாம்மா, நான் இத்தனை வருஷம் போதகத்தில் இருக்கேன்னாக்கும், நான் இத்தனை வருஷம் ஊழியக்காரனாக இருக்கேனாக்கும், இங்கே மட்டும் இல்லைங்க, அங்கே போதிச்சேன் பாருங்க, ஆடே அப்பா வரிசையாக வர்றான் மேடைக்கு சாட்சி சொல்கிறதுக்கு. இதெல்லாம் தேவையா? உங்கள் ஊழியத்தில் நீங்கள் யாரை மகிமைப்படுத்தணும்? யாராவது உங்கள்கிட்ட வந்து ஐயா எனக்கு சுகமாக இருக்குனாக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு படி குனிஞ்சு ஏசப்பாவுக்கு நன்றி, நான் இல்லைங்க, அவர் தான் உங்களை சுகப்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? சொல்லுவோம். இல்லை பணம் அறுவடை செய்வீங்களா? ஏசப்பா சுகப்படுத்தினாரா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக ஜெபிச்சேன் தெரியுமா? காணிக்கை ஏதாவது இருந்தால் வச்சுட்டு போயா, எனக்கு இல்லை ஆண்டவருக்காக வச்சுட்டு போ சொல்லலாமா? பிரியமானவர்களே, பணம் அறுவடை செய்யாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற கொடையை உபயோகித்து ஆத்தும அறுவடை செய்யுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்தார். குருடருக்கு பார்வை கொடுத்தார், செவிடரை கேட்க செய்தார், ஊமையரை பேச செய்தார், முடவரை நடக்க செய்தார், தொழுநோயாளர்களை சுகப்படுத்தினார், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். ஏராளமான மக்கள் கூடி வந்தார்கள். மக்கள் கூடி வரும் பொழுது ஆண்டவர் இறை அரசை பற்றிய சத்தியங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு குணமளிக்கும் ஆற்றலை கொடுத்திருக்கிறார் என்றால் கொடைகளை உபயோகித்து இறை அரசை கட்டி எழுப்புங்க. ஆத்தும அறுவடை செய்யுங்க. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பேதுரு பிறவியிலேயே கால் ஊனமிட்டிருந்த ஒரு நபரை சுகப்படுத்துகிறார். இதை கேள்விப்பட்ட மக்கள் கூட்டமாக ஓடி வர்றாங்க. ஏராளமான மக்கள் ஓடி வர்றாங்க, பெருந்திரளான மக்கள் ஓடி வர்றாங்க. இதை கண்ட பேதுரு என்ன செய்கிறார் தெரியுமா? இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றுகிறார். வாசிங்க. திருத்தூதர் பணி 3ஆம் அதிகாரம் 11 - 16 வரை உள்ள வசனங்களை படியுங்க. நலமடைந்த அவர் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர். பேதுரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது, எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படைகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறைப்பற்றாலோ இவரை நடக்க செய்து விட்டது போல் ஏன் எங்களை உற்று பார்க்கிறீர்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்திடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதளித்து
கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண்முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது. பிரியமானவர்களே, என்ன அருமையா பேதுரு ஊழியம் செய்கிறாருன்னு பாருங்கங்க. அவர் எதில் கண்ணும் கருத்துமா இருந்தார்னாக்கா ஆத்மா அறுவடை செய்கிறதில்ல, இயேசு கிறிஸ்துவ மக்களுக்கு கொடுக்கறதில்ல. இப்படியாக ஊழியம் செய்யுங்க. அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது ஏராளம் தாராளம் இருக்கும். ஏராளமான மக்களை நோயிலிருந்து விடுதலை செய்யலாம். மூன்றாவதாக, சாத்தானின் கட்டுகளில் இருந்து விடுதலையாக்குங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்க. பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இது நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்க. எவ்வளோ பெரிய அதிகாரம்னு பாருங்க. பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமையை வெல்லவும் உனக்கு அதிகாரம் தர்றேன்னு சொல்றார். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி யாரெல்லாம் பிசாசு பிடியில் கிடக்கிறாங்களோ அவர்களுக்கு விடுதலை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால கட்டளை இடுங்க. இயேசுவின் நாமத்தினால கட்டளை இடுகிறேன், ஓடிப்போ. உடனே சாத்தான் ஓடிப்போம். பிரைஸ்லோ. சாத்தானை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய தேவையே இல்லைங்க. ஒரு வார்த்தை சொன்னாக்கும் அவன் நடுங்கி போயிடுவான். பிரைஸ்லோ. 72 சீடர்களும் திரும்பி வந்து, ஆண்டவரே உன் பெயரை கேட்டாக்கும் சாத்தான் கூட அடிபணிகின்றது அப்படின்னு சொன்னார். பிரைஸ் லார்ட். அப்போ இந்த ஆண்டவருடைய பெயருக்கு, இயேசு கிறிஸ்துவின் பெயருக்கு, அவருடைய நாமத்துக்கு, இயேசு எனும் நாமத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குதுன்னு பாருங்க. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தை உபயோகித்து பேய் பிசாசு பில்லி சூனிய கட்டுகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களை பூரணமாக விடுதலை செய்யுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பேய்பிடின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனை உங்கள்கிட்ட கொண்டுட்டு வர்றாங்க. அவர்கிட்ட உண்மையிலே பேய்பிடியா இல்லை உடல் நோயா இல்லை மனநோயான்னு சொல்லிட்டு நீங்கள் தேர்ந்து தெளியணும். எப்படி தேர்ந்து தெளிகிறது? தேர்ந்து தெளியும் ஆற்றலுக்காக ஜெபியுங்கள். அறிவு செறிந்த சொல் வளத்திற்காக செபியுங்கள். ஞானம் நிறைந்த சொல் வளத்திற்காகவும் செபியுங்கள். நம்பிக்கைக்காக செபியுங்கள். அதோடு காட்சி காணும் ஆற்றலுக்காக செபியுங்கள். அப்போ தான் அந்த மனுஷனுக்கிட்ட பிசாசு இருக்குதா, இல்லை விரட்டணும்னு அது ஓடி போயிருச்சா, இல்லை திரும்ப வந்து உட்கார்ந்து இருக்குதா என்பதை உங்களால் தேர்ந்து தெளிய முடியும். சுருக்கமாக சொல்லணும்னாக்கும், பரிசுத்தாவியின் கொடைகள் உங்களுக்கு இருந்தால் மாத்திரமே பேய் ஓட்ட முடியும். ஒரு சிலர் பேய் ஓட்டுவாங்க. அந்த நபர்கிட்ட பேய் இருக்குதா இல்லையான்னு தெரியாமல் கூட சும்மா ஜபிக்க ஆரம்பிச்சு இந்த மக்கள், அப்பாவி மக்கள் தலையை இப்படி 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 உருட்டுவாங்க. ஓய் ஒன்ட்ட பேய் இருக்குது, முடியையும் பிடிச்சிக்கிறாங்க. ஏசுவி நாமத்தினால வெளியேறு. அங்கே இருந்தால் தானே வெளியில் போகிறதுக்கு. பிரியமானவர்களே, ஆவிகளை தேர்ந்து தெளியும் ஆற்றல் உங்களுக்கு நிச்சயமாக வேணுங்க. பொய் சொல்லாதீங்க. அப்பாவி மனுஷர்கிட்ட பேய் இருக்குன்னு சொல்லி வெளியேறணும் 4 கத்துனீனாக்கும் அவன் வந்தவன் மெண்டலாக தான் வெளியில் போவான். அப்படி தானே? யாரை மெண்டலாக்காதீங்க. இறை ஊழியர்களே, ஜாக்கிரதையாக ஊழியம் செய்யுங்க. ஆண்டவருக்கு முன்னால் அச்ச நடுக்கத்தோடு இருங்க. உங்களுக்கு இந்த தூயாவின் கொடைகள் இல்லைனாக்கும் மண்டியிட்டு செவியுங்க. மக்களுக்கு முன்னால் நிற்கும் பொழுது பரிசுத்தத்தோடு நிற்கணும், தூய ஆவியின் வல்லமையோடு நிற்கணும். இல்லைன்னா மக்களுக்கிட்ட இருந்து வெளியில் வருகிற பிசாசு என்ன செய்யும்? உங்களை தாக்கும். பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு சகோதரி தன் கணவனை கூட்டிக்கிட்டு என்கிட்ட வந்தாங்க. சிஸ்டர், என் கணவன் ஒரு போதகர், வல்லமையாக போதிப்பார், அருமையாக ஆராதனை கூட்டங்களை நடத்துவார், பேய் பிசாசுன்னு ஏகப்பட்ட மனுஷருக்கு விடுதலை கொடுத்துருக்கிறாரு. எப்படிப்பட்ட ஒரு 3 மாதமாக வித்தியாசமாக இருக்கிறாரு சிஸ்டர். பயங்கரமாக கோவப்படுறாரு, குடிக்கிறாரு, ரொம்ப நேரம் தூங்குறாரு, ஜெபிக்கிறதே கிடையாது. என்னன்னு தெரியல சிஸ்டர், உங்கள்கிட்ட கொண்டுகிட்டு வந்தேன், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணேன். ஆவியானவர் எனக்கு இதை வெளிப்படுத்தினார். நல்ல தயாரிப்பு இல்லாமல் மக்கள் முன்னால் நின்று ஊழியம் செய்த காரணத்தினால மக்கள்கிட்டருந்து வெளியில் வந்த கோப ஆவியும், குடிவரியின் ஆவியும், கணனித்திரையின் ஆவியும்
அந்த சகோதரனை தாக்கி இருக்குது. பிரைஸ்லோ, Praise the Lord. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, விரட்டப்பட்ட பிசாசு வனாந்தரத்துக்கு போய் சுற்றி தெரிஞ்சு தங்குறதுக்கு இடம் இல்லாமல் திரும்பி வருமா. நீங்கள் யாருக்கிட்ட வந்து பேய் ஓட்டி இருக்கிறீங்களோ அந்த நபர்கிட்ட திரும்பி வரும். திரும்பி வரும் பொழுது அந்த நபர் உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு வைங்க, வல்லமையாக துதிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏசப்பா நன்றியப்பா, நான் சோத்திரமாப்பா, எனக்கு விடுதலை கொடுத்துட்டே நன்றியப்பா, கொடான ஓடி நன்றி ஐயா, உண்மை துதிக்கிறேன், உண்மை போற்றுகிறேன், உண்மை வாழ்த்துக்கிறேன் சொல்லிக்கிட்டு இருந்தால் சாத்தான் என்ன செய்வான்? ஒரே ஓட்டமாக ஓடுவான். எங்கே ஓடுவான்? அவனுக்கிட்ட இருந்து விரட்டினாரு பாருங்க அந்த ஊழியர், அங்கே ஓடுவான். அங்கே ஓடி போய் பார்க்குறான். இவர் ஐயா பயங்கரமாக ஊழியம் செஞ்சுட்டு வந்து உண்டு குடிச்சு கூத்தாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, அடே அப்பா, இதை விட நல்ல இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நுழைவான்னு நினச்சிங்களா? நுழைய மாட்டான். வனாந்தரத்துக்கு ஓடுவான். ஓடி போய் தன்னை விட மோசமான 7 பேய்களையும் கூட்டிகிட்டு வந்து 8 பேயா இந்த ஊழியருக்குள்ள உட்கார்ந்துருப்பான். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, இன்றைக்கி ஏராளமான ஊழியர்கள் பேய் பிடிக்க அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. இதை சொன்னாக்க உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்படியா? எப்படி? இப்படி தான். நீங்கள் தயாரிப்பு இல்லாமல் முன்னால் நின்றீங்கனாக்கா விரட்டுற அத்தனை பிசாசு உன்னை பிடிக்கும். அச்ச நடுக்கத்தோடு மண்டியிடு. தூய ஆவியின் அபிஷேகத்தில் நீ எல்லா நாளும் நிலைச்சிருக்கணும்னாக்கும் வல்லமையோடு துதிக்கணும். துதிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரமே இல்லை, செபிக்கிறதுக்கு நேரமே இல்லை. இங்கே ஊழியம், அங்கே ஊழியம், இங்கே ஊழியம். நீ ஊழியத்துக்கே போவாத. நீ தயாராக இல்லைனாக்க ஊழியத்துக்கே போவாத. நீ செய்கிற ஊழியம் ஆத்ம அறுவடையை கொண்டாடாது, நஷ்டத்தை தான் கொண்டுட்டு வரோம். பிரைஸ் தி லார்ட். சமீபத்தில் என்கிட்ட ஒரு நபர் கடந்து வந்தாங்க. சிஸ்டர், நான் இன்னார்கிட்ட ஜெபத்துக்கு போனேனாக்கும் எங்கள் வீட்டில் 2 செய்வினை இருக்குன்னு சொல்லிட்டாரு சிஸ்டர். அப்போ எடுக்க சொல்ல வேண்டியதானே, உடைக்க சொல்ல வேண்டியதானே? அவர் பார்த்தாருல 2 செய்வினை இருக்கிறத, உடைக்க சொல்ல வேண்டியதானே? அது என்னதோ சிஸ்டர் அவர் உடைக்கலை. சரி, நீங்கள் போயிட்டு வாங்க, 2 செய்வினை இருக்குது, அதனால தான் உங்களுக்கு தொழிலில் நஷ்டம், அதனால தான் விவசாயத்தில் நஷ்டம், அதனால தான் விபத்து வருது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டார் சிஸ்டர். பயமாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. பிரியமான இறை ஊழியர்களை கவனிங்க. ஆண்டவர் உங்களுக்கு இந்த நபர்கிட்ட செய்வினை இருக்குது, இந்த நபருக்கு எதிராக மந்திரவாதம் செய்யப்பட்டிருக்குது என்று வெளிப்படுத்தினார் என்றால் நீங்கள் அந்த கட்டை உடைக்கணும். அந்த கட்டை உங்களால் உடைக்க முடியலைனாக்கும் மண்டிட்டு உபவசித்து ஜெபியுங்க. ஆண்டவரே, என் கண்ணில் இதை காட்டினீரே ஆண்டவரே, இது உடையும் வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன் ஆண்டவரே, இதை நீ உடைச்சே ஆகணும் ஆண்டவரே. ஆண்டவர் உடைப்பாரா, உடைக்க மாட்டாரா? உடைப்பார். அநேக இறை ஊழியர்கள் டூப்பு விடுறாங்க. நம்மளை நம்பி வந்துட்டாங்களே, நம்ம வந்து ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அவன் என்ன நினைப்பான்? நம்மளை பெரிய ஊழியன்னு நினைக்கணும். அதனால் 2 கட்டு இருக்குதையா, 2 செய்வினை கட்டு இருக்குது என்று சொல்லுவான். சும்மா அடிக்கிறது. பிரியமான இறை ஊழியர்களே, பொய் சொல்லாதீங்க. பொய் சொல்கிறவன் வாயில் இறை வார்த்தை இருக்கவே இருக்காது, பிசாசு வார்த்தை தான் இருக்கும். மனமாறு இறை ஊழியர்களே, முதல்ல நீங்கள் மனமாறுங்க, அப்போ மக்களை விடுதலை ஆக்கலாம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. லூக்கா 13வது அதிகாரம் 11லேருந்து 13 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். ஓய்வு நாளில் தொழுகை கூடம் ஒன்றில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்பித்து கொண்டிருக்கிறார். அங்கே 18 ஆண்டுகளாக பேய் பிடித்த ஒரு பெண் அங்கே இருக்கிறார். இயேசு அதை காண்கிறார். அதை கண்ட மாத்திரத்தில் உடனே அந்த மகள்கிட்ட வந்து பிசாசை ஓட்டுறார், பேய்பிடியிலேருந்து விடுதலை கொடுக்குறார். பிரியமான இறை ஊழியர்களே கவனிங்க. உங்கள்கிட்ட ஜெப உதவிக்காகவோ கவுன்சிலிங்காகவோ வருகிறாங்கனாக்கும் அவங்கள்ட்ட பேய் விசாசு ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள். ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்படி இருக்குதுனாக்கும் உடனே அவங்கள்ட்ட இருந்து பிசாசை விரட்டணும். பேய் பிசாசுலேருந்து அவங்களுக்கு பூரண விடுதலையை கொடுக்கணும். ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. 4வதாக பாவக்கட்டுகளிலிருந்து மக்களை விடுதலையாக்குங்கள். ஆமென். Amen. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 38 ஆண்டுகளாக உடல்நலமற்றிருந்த ஒரு நபருக்கு பூரண விடுதலையை கொடுக்குறார். அந்த நபரை பார்க்குறாரு. அந்த நபருடைய சுகவீனத்திற்கு காரணம், நோய்க்கு காரணம் பாவக்கட்டு என்பதை ஆண்டவர் அறிகிறார். அறிந்த மாத்திரத்திலே அந்த மகனை சுகப்படுத்துறதுக்கு பதிலாக பாவக்கட்டை உடைக்கிறார். பாவக்கட்டை உடைச்சதுமே அவனுக்கு பூரண சுகம் கிடச்சிருச்சு. மீண்டும் ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மகனை கோவிலில் பார்க்குறாரு. பார்த்து என்ன சொன்னார்? இதை விட கேடானது எதுவும் நடக்காதபடி இனி பாவம் செய்யாத அப்படின்னா தெளிவாக இருக்குதா? அந்த மகனுடைய நோய்க்கு காரணம் என்ன? பாவம்.
ஆக பிரியமானவர்களே, உங்கள்கிட்ட வர்ற மக்கள்கிட்ட நீங்கள் ஜெபிக்கணும். நோயின்னு சொல்லி வந்தாலும், பாவக்கட்டிலேருந்து விடுதலை வேணும்னு சொல்லிட்டு வந்தாலும், என்ன காரணம்னு தேர்ந்து தெளிந்து அந்த கட்டை அடிக்கணும். அப்போ அந்த மகனுக்கு விடுதலை கிடைக்கும். ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் போகிறீங்க, டாக்டர்கிட்ட போய் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு இந்த நோய், அந்த நோய், இந்த நோய், இந்த நோய், எல்லாம் 100 நோய்களை சொல்கிறீங்க. டாக்டர் என்ன செய்வார்? உடனே ரத்தத்தை எடுத்து பரிசோதிப்பார், வைட்டல் சைன்லாம் செக் பண்ணுவார். செக் பண்ணிவிட்டு உனக்கு இந்த நோய் தான் சொல்லிட்டு கண்டுபிடிப்பார். கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மருந்தை கொடுப்பார். அப்படி தானே? அப்படி கொடுக்கும்போது அந்த மகன் பூர்ணமாக சுகமடைவான். அப்படி தானே? அதுபோல் நீங்களும் ஒரு பெரிய வைத்தியருங்க. ஒரு நோயாளி, ஒரு பேய் பிடிச்சவன் உங்கள்கிட்ட வந்தாக்கும், பாவக்கட்டில் கிடக்கிறவன் உங்கள்கிட்ட வந்தாக்கும், நீங்கள் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். முதல்ல தேர்ந்து தெளியணும். தேர்ந்து தெளிஞ்சு இயேசுவின் நாமத்தினால கட்டளை இடுங்க, சுகம் கிடைக்கும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக எப்படி பாவக்கட்டிலேருந்து சுகம் கிடைக்கும்னாக்கும் பாருங்கள், செராபீன்கள் வல்லமையாக துதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த துதியை இறைவாக்கின ஏசாயா கேட்டுக்கிட்டு இருக்கிறார். இந்த சத்தமாக துதிக்கிற துதி எசாயாவின் காதுகளில் விழுந்த பொழுது அவர்கிட்ட இருந்த பாவக்கட்டு உடைபடுது. என்ன சொல்கிறாரு? ஐயோ, தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, வல்லமையாக துதிங்க, அப்போ பாவக்கட்டு உடையும். பிரைஸ் லார்ட். ஒரு மனிதன் என்கிட்ட வந்தார். அவர் என்கிட்ட வந்து ஒரு சில காரியங்களை பேசிக்கிட்டு இருந்தார். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவர் பாவக்கட்டுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறத ஆண்டவர் எனக்கு தெளிவாக உணர்த்தினார். அப்போது நான் சொன்னேன், சகோதரா, நீங்கள் இப்படிப்பட்ட பாவத்தை செய்துக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த இல்லையே, நானா பாவமா? என்ன சிஸ்டர், நான் கோயில் உண்டு உல உண்டுன்னு இருக்கிறேனே ஒழிய எனக்கு இதெல்லாம் தெரியாது சிஸ்டர், சும்மா என்னைய போட்டு சொல்லி என்னை வருத்தப்படுத்தாதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன். சரி, பரவாயில்ல, விடுங்க, வாங்க நம்ம கொஞ்சம் நேரம் துதிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வல்லமையாக துதிக்க ஆரம்பித்தோம். பரவச பேச்சு பேசி வல்லமையோடு துதித்தேன். ஆம்பாடு கண்ணை மூடி துதிச்சுக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் நேரத்துக்கு சென்ற பிறகு அந்த ஆள் தேம்பி அழுகுறது எனக்கு காதில் விழுவுது. நைஸாக கண்ணை திறந்து பார்த்தேன், கண்ணீர் மாலையாக கொட்டுது, அழுதுகிட்டு இருக்கார். அப்போ நான் துதிக்கிறத நிறுத்தினேன். அவர் கண்ணை திறந்து பார்த்து, சிஸ்டர், நான் பாவி, என்னை மன்னிங்கன்னு சொன்னார். பிரியமானவர்களே, இந்த மனுஷனுக்கிட்ட இந்த பாவக்கட்டை உடைச்சது எதுங்க? துதி. வல்லமையோடு நீங்கள் துதிக்கும் பொழுது தூய ஆவியானவர் கடந்து வந்து பாவக்கட்டுகளை உடைத்தறிவார். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, இறை வார்த்தையை வல்லமையோடு போதிக்கும் பொழுது, இறை வார்த்தையை மக்கள் கேட்கும் பொழுது அவர்களிடம் இருக்கும் பாவக்கட்டு உடையும். பிரைஸ் லார்ட். திருமுழுக்கு யோவான் வல்லமையோடு போதித்தார். ஏராளமான மக்கள் உள்ளம் குத்துண்டவர்களாக, சகோதரரே, நாங்கள் என்ன செய்யணும் என்று சொல்லி கதறினார்கள். அதே போல பேதுரு வல்லமையோடு போதித்தார். ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ளம் குத்துண்டவர்களாக மனம் மாறினார்கள். பிரியமான இறை ஊழியர்களே, வல்லமையோடு போதிங்க. பிரைஸ் லார்ட். ஒரு சில இறை ஊழியர்கள் போதிக்க ஆரம்பித்தாக்கும் அருமையாக மக்கள் தூங்க ஆரம்பிப்பாங்க. காரணம் என்ன? வல்லமை உனக்கிட்ட இல்லை. வல்லமை உனக்கிட்ட இல்லை, எனக்கும் தூய ஆவியானுடைய அபிஷேகம் இல்லைன்னு அர்த்தம். கடைசியில் நீயும் தூங்கி விழுந்துட்டு வாங்க எல்லாரும் தூங்குறோம் போவோம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, வல்லமை உங்கள்கிட்ட இருந்துச்சுனாக்கும், வல்லமையோடு நீங்கள் இறைவார்த்தையை போதிக்கும் பொழுது பாவக்கட்டு உடையும். பிரைஸ் லார்ட். அடுத்தபடியாக நீங்கள் உபவசித்து ஜெபிக்கும் பொழுது பாவக்கட்டு உடையும். நினைவே நகர மக்கள் பாவத்திலே மூழ்கி கடந்தார்கள். இன்னும் 40 நாட்களில் நினைவே அழியும் என்கிற இறைவாக்கு சொல்லப்பட்டது. அரசன் முதற்கொண்டு கடைசி நபர் வரைக்கும் உபவசித்து ஜெபித்தார்கள், நோம்பிருந்து ஜெபித்தார்கள், ஜபம் செய்தார்கள். பாவக்கட்டு உடைஞ்சிச்சு. பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, நீங்கள் பாவம் செய்து விட்டீர்களா? உபவசித்து செவியுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு பூரண விடுதலை கொடுப்பார். கவனிங்க, பாவக்கட்டிலிருந்து விடுதலை அடையணும்னாக்கும் இயேசு நாமத்தை சொல்லி நீங்கள் செவியுங்க, பாவக்கட்டு உடையும். 2வதாக வல்லமையோடு துதியுங்க, பாவக்கட்டு உடையும். 3வதாக வல்லமையோடு போதியுங்க, வல்லமையோடு போதிக்கிற போதனையை கேளுங்க, உங்களுடைய பாவக்கட்டு உடையும். 4வதாக உபவசித்து செவியுங்க, பாவக்கட்டு உடையும். பிரைஸ் லார்ட். இதை செய்ய முடியுமா முடியாதா? முடியாதா? இந்த பாவக்கட்டு உடையிறதுக்கு நீங்க இங்கேருந்து ராமேஸ்வரம் போக வேண்டிய தேவை இருக்குதா? வேளாங்கண்ணி போக வேண்டிய தேவை இருக்குதா? ரூம்ல உட்கார்ந்து கத்தி கதறி இந்த 4 காரியங்களையும் செய்ய ஆண்டவர் உன்னை மன்னிப்பார். பிரைஸ் லார்ட். தன்னுடைய பாவக்கட்டை அறிஞ்ச மாத்திரத்தில் தாவீது இப்படியாக செபிக்கிறார். ஆண்டவரே,
உமது சன்னிதானத்திலிருந்து என்னை தள்ளி விடாதையும் ஆண்டவரே. அப்படி தானே ஜெபிச்சாரு. தாய் இருந்த அறையில் இருந்துக்கிட்டு கத்தி கதறி ஜெபிச்சாரு, கண்ணீரை வடிச்சாரு, அவருக்கு விடுதலை கிடச்சிச்சு, பூரண விடுதலை கிடச்சிச்சு. அதுபோல் பூரண விடுதலையை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளணும்னாக்கும், பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை வரணும்னாக்கும் உங்கள் அறைக்குள்ளே போங்க, அறையை மூடிக்கிட்டு ஜெபிங்க, விடுதலை கிடைக்கும். பிரைஸ் லார்ட். ஐந்தாவதாக சாபக்கட்டுகளிலிருந்து விடுதலை. இணைச்சட்டம் 5ஆம் அதிகாரம் 8லேருந்து 10 வரை உள்ள வசனங்களை படியுங்க. மேலே விண்ணுலகிலும் கீழே மண்ணுலகிலும் மண்ணுலகின் கீழே உள்ள நீர் திரளிலும் உள்ள எந்த உருவத்திலும் உனக்கென நீ சிலையை செய்யாதே. நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன், என்னை வெறுக்கும் மூதாதையரின் தீச்சைகளுக்காக 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் பிள்ளைகளை தண்டிப்பவன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுபவன். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, கட்டளைகளை உதாசீனப்படுத்தி சிலைகளையும் வேற்று தெய்வ வழிபாடுகளையும் சாத்தான் வழிபாடுகளையும் உருவங்களையும் இயற்கையையும் நீங்கள் வழிபடுகிறீர்கள் என்றால் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, இணைச்சட்டம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் அழிவுக்கு உள்ளாகாதபடி சிலைகளை செய்யாதீர்கள். என்ன சொல்றது வசனம்? நீங்கள் அழிவுக்குள்ளாகாதபடி சிலைகளை செய்யாதீர்கள். மண்ணாலான சிலையாக இருந்தாலும் சரி, மரத்தாலான சிலையாக இருந்தாலும் சரி, பொன்னாலான சிலையாக இருந்தாலும் சரி, லோகங்களாலான சிலையாக இருந்தாலும் சரி, சிமெண்டாலான சிலையாக இருந்தாலும் சரி, ஒரு நாளும் அவற்றை ஆராதிக்காதீர்கள், அவற்றை வணங்காதீர்கள். நீங்கள் அழிவுக்கு உள்ளாவீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, கடவுள் உருவமற்றவர். உருவமற்ற கடவுளை நீங்கள் ஆவியிலும் உண்மையிலும் தான் வழிபட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் இப்படியாக இயேசு சொல்கிறார், கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுபவர்கள் அவருடைய உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும், ஆவியிலும் உண்மையிலும் தான் வழிபட வேண்டும். ஆகவே எந்த உருவத்தையும் நீங்கள் செய்யாதீர்கள், எந்த உருவத்தையும் வழிபடாதீர்கள். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. இணைச்சட்டம் 28வது அதிகாரம் 15லிருந்து 68 வசனங்கள் வரை வாசித்து பாருங்க. கட்டளைகளை கடைபிடிக்காதவர்களுக்கு என்னென்ன சாபம் கடந்து வரும் என்று மிகவும் தெளிவாக சொல்லப்படுகிறது. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தால் 1000 தலைமுறைக்கும் ஆசீர்வாதம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இரத்தம் சிந்துதல் மகா பெரிய சாபத்தை உங்களுக்கு கொண்டு வரும். பிரியமானவர்களே, காயின் தன் தம்பி ஆபேலுடைய இரத்தத்தை சிந்துனா என்ன நடந்தது? நிலம் சபிக்கப்பட்டதாயிற்று. அடுத்து என்ன நடந்தது? அவன் வாழ்நாள் முழுவதும் நாடோடியாக அலைந்தான். பிரியமானவர்களே, ஒரு நாளும் ரத்தம் சிந்தாதீங்க, ஒரு நாளும் அபாஷன் செய்யாதீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். சமீபத்திலே ஒரு அம்மா கடந்து வந்து என்கிட்ட இப்படியாக சொன்னாங்க, சிஸ்டர், அருமையான வீடு சிஸ்டர், எங்கள் வீடு மாளிகை மாதிரி இருக்கும் சிஸ்டர், ஆனால் அதில் குடியிருக்க முடியலை சிஸ்டர், பிரச்சனை சிஸ்டர், வீட்டுக்குள்ளே வந்துட்டாவே காரணமில்லாத சண்டை, காரணமில்லாத அடிதடி, நிம்மதியாகவே இருக்க முடியல சிஸ்டர். சாப்பாட்டை போட்டுக்கிட்டு உட்காந்தாக்க ரத்த கவுளை அடிக்குது, தண்ணி எடுத்து குடிக்கணும்னு போனாக்க ரத்த கவுளை அடிக்குது, என்ன செய்கிறதுனே தெரியலை சிஸ்டர், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் எனக்கு இப்படியாக வெளிப்பாடு கொடுத்தார். 7 அபாஷன் அந்த குடும்பத்தில் நடந்திருக்குது. 1 2 இல்லை, 7 அபாஷன். இப்போ புரியுதா ஏன் ரத்த கவுளை அடிக்குதுன்னு சொல்லிட்டு? ஏன் நிம்மதி இல்லைன்னு தெரியுதா? சாபம் சபிக்கப்பட்டு கிடக்குது அந்த குடும்பம். ஆக பிரியமானவர்களே, ஒரு நாளும் அபாஷன் செய்யாதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாலேயோ கல்யாணத்துக்கு பின்னாலேயோ ஒரு நாளும் அபாஷன் செய்யாதீங்க, அது உங்களுக்கு சாபமாக மாறும். பிரைஸ் லார்ட். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 12லேருந்து 36 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆண்டவரின் ஆலயத்தில் ஏலி பெரிய குருவாக பணியாற்றி வருகிறார்.
அவருக்கு 2 பையன்கள். இந்த 2 பையன்களும் அதே ஆலயத்தில் குருக்களாக பணியாற்றி வருகிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஏலியத்தை சபித்தார். காரணம் என்ன பாருங்க, எப்படிப்பட்ட குடும்பம்னு. பெரிய குரு, அவருடைய பிள்ளைங்க சாமியாருங்க, சாமியார் குடும்பமே சபிக்கப்பட்டதாக மாறிவிட்டது. காரணம் என்ன? இந்த 2 குருக்களும் ஏலியுடைய பிள்ளைகள் 2 பேரும் விபச்சார பாவம் செய்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஆலயத்திற்கு பலி செலுத்த வந்த நபர்களிடம் பலி பொருட்களை பிடுங்கி கொண்டு போய் சமைத்து உண்டு கொளுத்தார்கள். இது ஆண்டவருக்கு பிரியமே இல்லை. ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுக்கு முன்னாலேயே பலி பொருட்களை பிடுங்கி கொண்டு போய் அவங்கள சமைத்து உண்டார்கள். பிரியமானவர்கள், எப்படிப்பட்ட சாபம் தெரியுமா? அந்த குடும்பத்தில் ஆண்கள் முதிர் வயதை எட்டவே மாட்டார்கள். இள வயதிலே அத்தனை ஆண்களும் செத்து போயிடுவாங்க. இது எப்படிப்பட்ட சாபம்? சாதாரண சாபம், பயங்கரமான சாபமா? பயங்கரமான சாபம். ஒரு சில குடும்பங்களில் கைகால் வழங்காமல் 2-3 பேர் கிடப்பாங்க. காரணம் என்ன? சாபம். ஒரு சில குடும்பங்களில் எப்போ பார்த்தாலும் நோய் வந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி நோய், அடிக்கடி மரணம். காரணம் என்ன? சாபம். அடிக்கடி விபத்து நடக்கும். காரணம் என்ன? சாபம். நிலத்தில் விளைச்சல் இல்லை. காரணம் என்ன? சாபம். உன் வலையில் மீன் பட மாட்டேங்குது. காரணம் என்ன? சாபம். உனக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. ஆஸ்பத்திரிக்கு போகிற, டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க, ஒரு குறையும் இல்லைன்னு சொல்கிறாங்க, குழந்தை பாக்கியம் இல்லை. காரணம் என்ன? சாபம். சாபம். பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்தில் 2-3 பேர் பைத்தியமாக இருக்கிறாங்க. காரணம் என்ன? சாபம். பிரியமானவர்களே, இந்த சாபத்தில்னு நீ வெளியில் வரணும்னாக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட வா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான் சாப கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படியுங்க. மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டு கொண்டார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை மரத்தில் சாபமாக மாறினார். நமக்காக ரத்தம் சிந்தினார். நமக்காக ஜீவனை விட்டார். ஆக பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சாபம் மாறணும்னாக்கும் அநேகர் என்கிட்ட இந்த கேள்வியை கேட்பாங்க, சிஸ்டர் இந்த சாபத்தில் இந்த விடுதலை ஆகிறது எப்படி சிஸ்டர்? எங்கள் குடும்பம் சபிக்கப்பட்டதாக இருக்குது சிஸ்டர், எங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க நல்லா கவனமாக கேளுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்க சாபம் அகன்று போகணும்னாக்கும், சாபத்திலேருந்து விடுதலை வேணும்னாக்கும், முதலாவதாக பாவ அறிக்கை செய்யுங்க. பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். 2ஆவதாக பாவ பரிகாரம் செய்யுங்க. நீங்கள் செய்த பாவத்துக்கு பரிகாரம் நிச்சயமாக செய்ய வேண்டும். 3ஆவதாக உபவசித்து செவியுங்க. பிரியமானவர்களை, எப்படி உபவசிக்கணும்னாக்கும், எல்லோரும் வேலைக்கு போகிறவங்களா இருக்கிறீங்க, சனிக்கிழமை ராத்திரி உபவாசம் இருங்க. ஒரு சாப்பாடை விட்டு கொடுத்தீங்கன்னாக்கா 3 மணி நேரம் ஜெபத்தில் இருக்கணும். அப்படியாக சனிக்கிழமை ராத்திரி உபவாசம் இருந்து 8 மணிக்கெல்லாம் ஜெபத்தை ஆரம்பிங்க. முதல் மணி நேரத்தை இப்படி ஆரம்பிங்க. முதல் மணி நேரத்தில் உருக்கமாக ஜெபிங்க, தூய ஆவியானவர்கிட்ட ஜெபிங்க. பாடல் பாட தெரிஞ்சாக்கும் பாடி ஜெபிங்க. அதுக்கு பிறகு மத்தேயு எழுதிய நற்செய்தியிலேருந்து 20 நிமிஷத்துக்கு வாசிங்க. தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்து ஒரு 20 நிமிடங்களுக்கு வாசித்ததை தியானிங்க, ஏசப்பாட்ட ஜெபிங்க. அடுத்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நன்றி சொல்லுங்கள். முதல் மணி நேரத்தில் இப்படி செய்யுங்க. 2வது மணி நேரம் திரும்பவுமாக தூய ஆவியானவருக்கு பாட்டு பாடுங்க, இல்லை துதியுங்க, ஜெபம் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலேருந்து விட்டதுலேருந்து ஒரு 20 நிமிஷம் படியுங்க. அதுக்கு அடுத்து 20 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இருக்கிற 20 நிமிஷத்தில் மன்றாட்டுக்களை ஏறடுங்க. இப்போ 3வது மணி நேரம். 3வது மணி நேரத்துலையும் திரும்பவுமாக பரிசுத்த ஆவியானவருக்கு பாடல் பாடுங்க, துதியுங்க. அதுக்கு பிறகு ஒரு 20 நிமிஷம் நீங்கள் விட்டதுலேருந்து மத்தேயு எழுதிய நற்செய்தியிலேருந்து தொடர்ந்து வாசிங்க. அதுக்கு பிறகு 20 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. அதுக்கு பிறகு அடுத்து இருக்கிற 20 நிமிஷத்தில் வல்லமையோடு துதியுங்க, ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதியுங்க. இப்படியாக நீங்கள் உபவசித்து ஜெபிச்சாக்கும் இந்த சாபக்கட்டு உடையும். நீங்கள் கேட்கலாம், எவ்வளோ நாளைக்கு ஜெபிக்கணும் சிஸ்டர்? உங்கள் உடம்புல ஜீவன் இருக்கிறது வரைக்கும் ஜெபிங்க. வாரத்தில் ஒரு நாள் உபவசித்து குடும்பமாக ஜெபிங்க. கட்டுகள்லேருந்து உங்களுக்கு பூரண விடுதலை கிடைக்கும். ஏராளமான குடும்பங்கள் என்கிட்ட வந்திருக்கிறாங்க, குடும்பம் சாபத்துக்கு அடிமையாக்கப்பட்டு கிடக்கு, என்ன செய்கிறோம் சிஸ்டர்? இப்படித்தான் சொல்லி கொடுத்தேன், அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கு கட்டுகள்லேருந்து விடுதலையாகி பூரண சுகத்தோடு இருக்கிறாங்க.
பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான்காவதாக தான தர்மம் செய்யுங்க. ஐந்தாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காயங்களை தியானம் பண்ணுங்க. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் அவருடைய உடம்புல அவர் தாங்கி இருக்கிறார். அவருடைய காயங்களை நீங்கள் தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ண உங்களுக்கு பூரண விடுதலை கடந்து வரும். அவர் சாட்டையால் வாங்கின அடிகள், உடம்பு கிளிபட்டதை, அதுலேருந்து ரத்தம் ஓடினதை தியானம் பண்ணுங்கங்க. அதுக்கு அடுத்தபடியாக அவருடைய தலையில் சூட்டப்பட்ட முள்முடி, அந்த முள்முடியிலேருந்து வடிஞ்ச ரத்தம், அது சாபத்தை குறிக்குதுங்க. அந்த முள்முடி சாபத்தை குறிக்குது. அவனுடைய தலையில் சூட்டப்பட்ட அந்த முள்முடியை, அதனால் ஏற்பட்ட காயங்களை தியானிங்க. அதற்கு அடுத்தபடியாக அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். 2 கைகளில் ஏற்பட்ட காயங்கள், 2 கால்களில் ஏற்பட்ட காயங்களை தியானிங்க. அதுக்கு அடுத்தபடியாக அவர் சிலுவையில் தொங்க விடப்பட்டிருந்த பொழுது விழாவிலே ஏற்பட்ட காயத்தை தியானிங்க. ஆண்டவருடைய அன்பு மகா பெரியதா பிரியமானவர்களே. அவர் நம்முடைய சாபங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார் என்றால் அவருடைய காயங்களை நீங்கள் தியானம் பண்ண உங்களுக்கு பூரண விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். தூய திருரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே, தூய திருரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, 50 கட்டுகளிலிருந்து, பாவக்கட்டுகளிலிருந்தும், சாபக்கட்டுகளிலிருந்தும், நோயின் கட்டுகளிலிருந்தும், பேயின் கட்டுகளிலிருந்தும், மரண கட்டுகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை வேண்டுமென்றால் விடுதலை நாயகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பூரணமாக ஆசீர்வதித்து விடுதலை தருவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திற்காக கோடான கோடி நன்றி கர்த்தாவே. இயேசுவே, இந்த 1 மணி நேரமாக நாங்கள் கேட்ட இறைச்செய்திக்காக கோடான கோடி நன்றி சுவாமி. நீர் எங்களை விடுதலை படுத்தியிருக்கிறீர் என்று விசுவசிக்கிறோம் கர்த்தாவே. தேவாதி தேவனே, நாங்கள் கடந்து செல்லும் இடமெல்லாம் மக்களை விடுதலை படுத்தக்கூடிய கிருபையை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தூய ஆவியின் வல்லமையால் எங்களை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கட்டுகளிலிருந்து எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் நீங்கள் விடுதலை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. விடுதலை நாயகனே, எங்களை சந்தியுமையா, சகல கட்டுகளில் இருந்தோம் எங்களுக்கு விடுதலை தாரும் கர்த்தாவே. நீர் எங்களை விடுவிக்கவில்லை என்றால் நாங்கள் யாரிடம் செல்வோம் கர்த்தாவே? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் தானே உள்ளது சுவாமி. எங்களை விடுவியும், இப்பொழுதே விடுவியும். முத காயங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. முத காயங்களிலிருந்து வடிகிற ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும், எங்களை தூய்மைப்படுத்தட்டும், எங்களை விடுதலை படுத்தட்டும். வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் சுவாமி. ஜீவாத்மாவுடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. உலகம் முழுவதும் கட்டுகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால இந்த நேரத்தில் விடுதலை கட்டளையிடுகிறேன். ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.